செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி நாளை பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நாகராஜன், நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்விற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்குள்ள கள நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக அதே போல பல தலைவர்கள் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியினுடைய முக்கியமான மாநாடாக தான் இந்த மாநாடை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாடாக இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ பொதுக்கூட்டம் என்ற பெயரிலேயே நாளைய தினம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இந்த மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கான மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது. நான் சொல்லியிருந்த 5 லட்சம் பேருக்கு மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய மிக பிரம்மாண்டம் மாநாடு. அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மிக முக்கியமான மாநாடாகவும் பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் மாலை 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த மாநாட்டில் பொதுமக்கள் முன்னிலையும், தொண்டர்கள் முன்னிலையும், கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையும் அவருடைய உரையாற்ற இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கடந்த ஒரு வார காலமாகவே வெகு தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில் நாளை இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மிக தீவிரமாக இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா 50 ஏக்கர் பரப்பளவுல இந்த பொதுக்கூட்ட திடலை அமைச்சிருக்காங்க. 50 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட திடல்ல 5 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில செக்மெண்டா இருக்கைகளை போட்டிருக்காங்க. ஏன் செக்மெண்டா போடுறாங்க அப்படின்னா, பல்கா ஒரே இடத்துல இந்த சீட் கெப்பாசிட்டி போடும் பொழுது பாதுகாப்பு காரணங்கள் தவறவிடப்படும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு செக்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் 5,000 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு இடங்கள்ல முழுக்க இங்கே ஏர் வென்டிலேஷன் வசதியோட இந்த மாநாட்டு திடல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அதே மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பார்க்கிங் வசதிக்காக கிட்டத்தட்ட 10 இடங்களில் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மொத்தமாக இது கணக்கு பண்ணி பார்க்குறப்ப 100 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதி மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான கூட்ட நெரிசலும் ஏற்பட்டு விடாமல் பொதுமக்களுடைய வாகன பேரணிக்கு இல்லை வாகனங்கள் போய் வர்றதுக்கு எந்த விதமான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு விடாமல், பாதுகாப்பு பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடாத இடத்துல 10 இடங்களில் இந்த பார்க்கிங் வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தூரத்திலிருந்து பிரதமர் பேசக்கூடியதை பார்க்கறதுக்கான ஏற்பாடாகவும் பல இடங்களில் எல்இடி திரைகள் அமைக்கக்கூடிய பணிகளும் தற்போது நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட 20 இடங்களில் எல்இடி திரைகள் இந்த மாநாடு திடலுக்குள்ள மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து, அதாவது மாநாட்டுக்குள்ள கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வெளியிலிருந்து பார்வையிடுவதற்கான எல்இடி திரைகளும் தற்போது அமைக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது டுவர்ட்ஸ் சென்னையும் சரி, டுவர்ட்ஸ் செங்கல்பட்டுலேருந்து பின்பக்கம் போகக்கூடிய வழியிலும் சரி 25 கிலோமீட்டருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டு திடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், நான் சொன்ன மாதிரி அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இணையக்கூடிய கட்சிகள், அனைத்து கட்சிகளுடைய கொடிகளும் சரி, பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று இருக்கக்கூடிய பேனர்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்ட திடலில் குறிப்பாக பொதுமக்களுடைய வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான அம்சம். அப்போ பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான அம்சம்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 3,500க்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு பணியில் இந்த பொதுக்கூட்ட திடலில் நாளைய தினம் ஈடுபட இருக்கிறாங்க. 7 அடுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு ஹை செக்யூரிட்டி புரோட்டோகால் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 7 அடுக்கு பாதுகாப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஹெலிகாப்டர்கள் மூலியமாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதிக்கு வரப்போகிறாரு. ஏன்னா புரோட்டோகால் மத்தியில் இருக்கிறப்ப நிச்சயமாக 3 ஹெலிகாப்டர் மூலியமாக வரும்பொழுது அது செக்யூரிட்டி ரீசனுக்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 7 அடுக்கு பாதுகாப்பு, 3,500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்ப முழுக்க பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப குடிநீர் வசதிக்காக 100 டேங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் மட்டும் 100 டேங்கில் ஃபில் பண்ணுறதுக்காக அப்பப்போ 3 தண்ணீர் லாரிகள் எளிதில் போயிட்டு வரக்கூடியது மாதிரியான வகையிலையும் 3 லாரிகள்
இடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு 100 தண்ணீர் டேங்குகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மொபைல் டாய்லெட்டுகள் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று இந்த பகுதியில். அந்த மொபைல் டாய்லெட்டுகளே 150க்கும் மேற்பட்ட மொபைல் டாய்லெட்டுகள் பல்வேறு இடங்களில் வந்து இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. மொபைல் டாய்லெட்டை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்திலையும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொருமே வந்து தங்களுடைய அடையாள அட்டை ஏதாவது ஒன்று காமிச்சு அவங்க அதன் மூலிமா பதிவு செய்த பின்பே வந்து உள்ள வரக்கூடிய ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதுனால பல்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கான அவங்களுடைய அடையாள அட்டை பெற்ற பின்பு அதை வந்து காவல்துறையினரிடம் இந்த செக்யூரிட்டி புரோட்டோகாலில் காட்டினதுக்கு அப்புறம் தான் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த ஒரே மேடையில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து பங்கேற்று பிரதமர் முன்னிலையில் வந்து அனைவரும் கைகோர்த்து நின்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு நடைபெறும் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி வரக்கூடிய தினங்களில் நிறைய கட்சிகள் வந்து உள்ள வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் பார்க்குறப்ப அதிமுக பாஜக அங்கம் வைக்கக்கூடிய பெரும்பான்மையான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக பாமக வந்திருந்தாங்க. நேற்று தினம் பார்க்குறப்ப டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருந்தாங்க. அதே போல் இன்றைக்கும் பல கட்சிகள் வந்து உள்ளே இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்களும் வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தாங்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நாளைய தினம் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு மேடையாக தான் இந்த மேடை இருக்க பொழுது பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் பொழுது இந்த 5 லட்சம் பேருக்குமான ஏற்பாடுகளையும் எந்த விதமான பாரபட்சமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுக்க அதற்கான ஹை செக்யூரிட்டி பாதுகாப்புகளும் இருக்குது. அதே போல் எந்த வசதியும் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக வரக்கூடியவர்கள் வசதிக்காக நல்ல ஒரு வென்டிலேஷனான ஒரு மாநாட்டு திடலும் அமைச்சு வரக்கூடியவர்களுக்கு இருக்கை மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவர்களுக்கான பாதுகாப்பான இருக்கை முறையும் வந்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. பராசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகராஜன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.